மரணமில்லா பெருவாழ்வு தான் வள்ளலாருடைய முக்கியமான குறிக்கோள். அவர் எந்த மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு பெற்றார்? அவர் ஒளிமயமா போனாருன்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரியான ஒரு மரணமில்லா பெருவாழ்வு? இது ரொம்ப முக்கியமாக இது ரொம்ப ஆசையாக நான் அதை பார்க்கும் பொழுது, வள்ளலார் இறைவனிடம் நான் சாகாமல் இருக்கணும்னு கேட்டார். ஆசை என்னது? அண்டத்திறங்கள் எல்லாம் தினம் தினம் கண்டு கழிக்க வேண்டும். அவர் எனக்கு மரணமில்லா பெருவாழ்வுங்கிற வார்த்தையை சொல்லட, எனக்கு சாகாமல் இருக்கவை, அவத்தைகள் இல்லாமல் என்னை நித்தியமாக வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரேயர். அந்த ப்ரேயரில் எனக்கு ஒளி வடிவத்தை தாங்கன்னா அப்படிலாம் சொன்னதே இல்லை. சாகாமல் ஆக்கும் பொழுது அருளால் அருள பெற்ற பிறகுதான் அவருடைய தேகம் ஒளியாக மாறியது. அப்போ ஒளி வடிவம் பெற்றார் வள்ளலார். கடவுளால் ஒளி தேகம், அவருடைய தேகம் ஒளி உருவாக மாற்றப்பட்டது, உருமாறியது. அது வரைக்கும் வள்ளலாருக்கு இந்த தேகம் இப்படி தான் மாறுங்கிறதும் தெரியாது. அப்போ ஒளி வடிவமாக தேகம் உருமாறியது என்றால் அந்த தேகம் உருமாறியது. சிலவங்க சொல்லுவாங்க, அவர் ஒளி வடிவம் ஆயிட்டார் அப்படின்னா அவர் கையால் கொண்டு கீழே சமாதி வைப்போம், ஆனால் அவங்க நோட்டீஸில் அடிச்சிருப்பாங்க, அவரும் மொழியை சேர்ந்து விட்டார், ஒளி வடிவத்தில் மறைஞ்சவங்க இருக்கார். ஆனால் இது அப்படி அல்ல. இறைவன் எத்தகைய தன்மையாக ஒளி வடிவமாக அவன் திகழ்கின்றாரோ, இறைவன் நித்தியம் என்றால் அந்த நித்திய, அதாவது ஒரு பெருவெளி மேடம், பெருவெளி அறிவு மயம். ஒரு பெருவெளி எப்படி பார்க்கணும்னா அது அறிவு மயமாக இருக்கான். அறிவினுடைய சொரூபம் ஒளியா, அதுதான் இறைவன்கிறார். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.